அப்பா ஒரு வீடு கட்டினார், அதை உனக்கும் எனக்கும் சேர்த்து கட்டினார். அப்பா ஒரு வீடு கட்டினார், அதை உனக்கும் எனக்கும் சேர்த்து கட்டினார். நிறத்தை பார்க்கவில்லை, அவர் குலத்தை பார்க்கவில்லை. நிறத்தை பார்க்கவில்லை, அவர் குலத்தை பார்க்கவில்லை. ஜலத்திலே ஆவியிலே பிறந்து விட்ட பிள்ளைகளுக்கு அப்பா ஒரு இயேசு அப்பா ஒரு வீடு கட்டினார், அதை உனக்கும் எனக்கும் சேர்த்து கட்டினான். என்ஜினியரும் இல்லை, அட எலக்ட்ரிஷியனும் இல்லை. என்ஜினியரும் இல்லை, அங்கே எலக்ட்ரிஷியனும் இல்லை. கொத்தனாரும் இல்லை, அங்கே தச்சனாரும் இல்லை. கொத்தனாரும் இல்லை, அங்கே தச்சனாரும் இல்லை. யாரிடமும் சொல்லாத கைவேலை இல்லாத அப்பா ஒரு இயேசு அப்பா ஒரு வீடு கட்டினார், அதை உனக்கும் எனக்கும் சேர்த்து கட்டினார். அப்பா ஒரு வீடு கட்டினார், அதை உனக்கும் எனக்கும் சேர்த்து கட்டினார். செங்கல்லும் இல்லை, அங்கே கருங்கல்லும் இல்லை. செங்கல்லும் இல்லை, அங்கே கருங்கல்லும் இல்லை. சிமெண்டி கூட இல்லை, அங்கே மம்மட்டி கூட இல்லை. சிமெண்டி கூட இல்லை, அங்கே மம்மட்டி ஒன்றும் இல்லை. மரகதம் மாணிக்கம் வைர கற்களினாலே ஆன அப்பா ஒரு இயேசு அப்பா ஒரு வீடு கட்டினார், அதை உனக்கும் எனக்கும் சேர்த்து கட்டினார். அப்பா ஒரு வீடு கட்டினார், அதை உனக்கும் எனக்கும் சேர்த்து கட்டினார். மாமன் மாறும் இல்லை, அங்கே மச்சான் மாறும் இல்லை. மாமன் மாறும் இல்லை, அங்கே மச்சான் மாறும் இல்லை. மாமியாரும் இல்லை, அங்கே மருமகளும் இல்லை. மாமையாரும் இல்லை, அங்கே மருமகளும் இல்லை. ஒண்டியிலே சண்டையிலே மண்டையிலே காயமில்லை. ஒண்டியிலே ஒரு வீடு கட்டினார், அதை உனக்கும் எனக்கும் சேர்த்து கட்டினார். அப்பா ஒரு வீடு கட்டினார், அதை உனக்கும் எனக்கும் சேர்த்து கட்டினார். பிராந்தி கடை இல்லை, அங்கே பீடி கடை இல்லை. பிராந்தி கடை இல்லை, அங்கே பீடி கடை இல்லை. ரேஷன் கடையும் இல்லை, அங்கே ஸ்பெஷல் ஸ்டோரும் இல்லை. மார்க்கெட்டிலே தியேட்டரிலே ஒளிந்து பார்க்க டிவி இல்லை. அப்பா ஒரு இயேசு அப்பா ஒரு வீடு கட்டினார், அதை உனக்கும் எனக்கும் சேர்த்து கட்டினார். அப்பா ஒரு வீடு கட்டினார், அதை உனக்கும் எனக்கும் சேர்த்து கட்டினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சரி, கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் ஒரு திருவசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 6, 7 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரிடத்தில் என்ன கேள்வி கேட்டாலும் அவரிடத்தில் பதில் உண்டு. ஆனால் இப்போ சீசர்கள் எல்லாரும் உயிர்த்தெழுந்த இயேசுவிடத்திலே இந்த கேள்வியை கேட்குறாங்க. உலகத்தினுடைய முடிவு இப்போ தானா வந்துருச்சா, இப்படியெல்லாம் நடந்திருக்கிறதே
என்று அவர்கள் நினைத்து கொண்டு, ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வந்து கானானை சுதந்தரித்து இதுவரைக்கும் ராஜாக்கள் ஆண்டு கொண்டு வந்தார்கள், நடந்தார்கள், செய்தார்கள். சரி, இப்போது ரோமர்கள் ஆட்சி செய்கிறாங்க. ரோமர்கள் ஆட்சி செய்கிறாங்க. எங்களுக்கு சுய தேசம் எப்போ கிடைக்கும்? அந்நிய தேசத்தில் அந்நியருடைய அடக்குமுறையின் கீழே இருக்கிறோமே என்று வருத்தத்தோடு அவர்கள் கேட்கிறார்கள். ஆண்டவரே, இக்காலத்தில் இஸ்ரவேலுக்கு தேவன் நம்முடைய ராஜ்யத்தை கொடுப்பார். அதற்கு ஆண்டவர் சொன்ன பதில், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் நேரங்களையும் அறிகிறது, உங்களுக்கு அடுத்ததல்ல, கொஞ்சம் நிதானியுங்கள் அப்படின்னு சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடக்கிற காரியங்களை கொஞ்சம் நிதானித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்குகிற காலத்தில் நடைபெற்றது எப்படியோ அப்படித்தான் நடக்கும் என்கிறதை அவர் அப்படி யூகமாக சொல்லுகிறார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிப்போமானால், மோசே பார்வோனிடத்தில் போய் என் ஜனங்களை விடுவி, கர்த்தருக்கு நாங்கள் ஆராதனை செய்ய வேண்டும், நாங்கள் ஒரு நாள் பிரயாணம் போய் நாங்கள் எங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்போது பார்வோன் சொன்ன பதில் என்ன? முடியாது என்று சொல்லிவிட்டான். அதை வாசிங்க. ஆண்டவரே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? ஏன் என்னை போய் பார்வோனோடு பேசும் என்று சொல்லி சொன்னீர்? நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்த நாளிலிருந்து அவன் இந்த ஜனங்களை இப்போ உபத்திரவப்படுத்த தொடங்கி விட்டானே. நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றார். நீர் சொன்னபடி ஜனங்களை விடுதலையாக்கி நீர் கொண்டு போகவில்லையே என்று மோசே கர்த்தரிடத்திலே முறையிடுகிறார். அது மட்டுமல்ல, 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் கூட வாசியுங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். எப்பா, நீ ஏன் முறையிடுகிறாய்? நான் என்ன செய்ய போறேங்கிறது எல்லாவற்றையும் உனக்கு சொல்ல முடியாது. பார், வாசிங்க. பலத்த கையை கொண்டு அவர்களை போகவிட்டு பலத்த கையை கொண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். இப்ப அவன் போக விட மாட்டேங்கிறான். நாளைக்கு ஒரு நாள் வரும், நீங்க போனா போதும் என்று சொல்லி கையெடுத்து கும்பிட்டு அவங்க அனுப்பி வைக்கக்கூடிய நேரம் வரும் பாரு என்று மோசேயினிடத்திலே ஆண்டவர் பேசுகிறார். ஆமருமையாளர்களே, சில காரியங்களை ஆண்டவரிடத்திலே நாம் கேட்டால் அவர் பதில் சொல்றதில்லை. அப்படித்தான் சீசர்கள் கேட்டார்கள், இக்காலத்தில் இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை கொடுக்க போகிறீர்? இல்லை, ஆண்டவர் வைத்திருக்கிற, பிதா வைத்திருக்கிற காலங்களை நேரங்களையும் உடனே சொல்லிட முடியாது. இப்போது ரொம்ப பேர் அப்படித்தான் சொல்கிறாங்க. இப்போ நடக்கிற காரியங்களெல்லாம் பார்க்குற பொழுது ஆண்டுடைய வருகை சமீபித்து விட்டது அப்படின்னு. இதுக்கு முன்னால் ஒருத்தர் டேட்டெல்லாம் குறித்தார். இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த நாளில் இந்த கிழமையில் ஆண்டவர் வரப்போகிறார் அப்படின்னு பத்திரிகையை அடித்து போட்டார். பத்திரிகையில் மாதாந்திர பத்திரிகை அவர் நடத்துகிற போட்டார். கடைசியில் என்னாச்சு தெரியுமா? ஆண்டவர் வரல. உடனே அவருக்கு எல்லோரும் கேள்வி கேட்டாங்க, என்னையா நீங்கள் இந்த மாதிரி எழுதுனீங்களே, இப்போ வரலையே, நீங்கள் ஏன் இப்படி பொய்யா எழுதுனீங்க? நான் ஒன்றும் பொய்யா எழுதலை. நினைவே பட்டணம் அழிஞ்சிரும், 40 நாள் அழிய போகுதுன்னு ஆண்டவர் போய் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லி யோனாவுக்கு சொன்னார். யோனா போய் பிரசங்கம் பண்ணால் ஜனங்கள் எல்லாம் மந்திர போனாங்க. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி மனம் மாறினார்னு எழுதியிருக்கு. அது மாதிரி மனம் மாறிக்கிட்டார். நானும் என்ன பண்ணிட்டோம்? நீங்கள் என்ன கேள்வி கேட்காதீங்க, அவரை கேளுங்கிட்டார். எப்படி? இதான் டபாய் கேட்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது கேள்வி கேட்கறதுக்கு எப்படி உரிமை இருக்கிறதோ அதே போல் பதில் சொல்கிறதுக்கும் உரிமை இருக்குல்ல. இப்போ அதிலும் இருக்குதல்ல ஞானம். நாம் சொல்ல முடியாது. அப்போது தேவனுடைய தீர்மானத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் நேரங்களையும் நாம் அறுதிட்டு சொல்ல முடியாது. ஆனால் எப்போ அவர் வருகிறதா இருந்தாலும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெறுகிறதுக்கு காலதாமதம் ஆயிற்று என்றால்,
காரியம் இல்லாமல் ஆண்டவர் தாமதம் பண்ண மாட்டார். காரியம் இல்லாமல் ஆண்டவர் தாமதம் பண்ண மாட்டார். தாமதம் பண்ணினதுக்கு காரணம் உண்டு. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்தால், அதாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்து கொண்டு போய்பட்டு இப்போ அந்நியராலே அவர்களுடைய தேசம் ஆளப்படுகிறதை காண சகியாதவர்களாக வேதனையோடு இருக்கிறார்கள். தானியேல் அதற்காக ஜெபம் பண்ணுகிறான், உபவாசித்து ஜெபம் பண்ணுகிறான். வாசிங்க. நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே நையாத மோசே ஜெபம் பண்ணாரு, அதெல்லாம் நீ கேட்காத, அதெல்லாம் நடக்கும் அப்படி சொல்லிட்டாரு. இப்போ தானியேல் ஜெபம் பண்ணா அவன் ஜெபம், அது வாசிங்க, ஜெபம் பண்ண தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டதான். என்னையா அது? அவருக்கு பதில் உடனடியாக அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்த பொழுதே அவருக்கு பதில் வந்து விட்டதே. 10வது வசனத்தை வாசிங்கன்னா, 9-10 வாசிங்கன்னா, அந்த 9-10 இல்லை 9-10 அதிகாரங்களே முழுவதும் நீங்கள் வாசிச்சுட்டு போனீங்கன்னா, எரேமியா தீர்க்கதரிசி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறார். உங்களை எகிப்து தேசத்து விடுதலை ஆக்கின அதே கர்த்தர் பாபிலோனிய அரசனிலிருந்து விடுதலை பண்ணி அவர்களுடைய ஆட்சிகளிலிருந்து உங்களை விடுவிப்பார் என்று தெளிவாக சொல்லி ஆறுதல் படுத்துகிறார். அந்த அதனுடைய அர்த்தம் என்னன்னா நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, தேவன் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். இதுவரைக்கும் உங்களுக்கு புரியலைன்னா எல்லாம் நான் சொல்கிறது கவனிங்க. நாம் அவசரப்படுகிறதுனாலே ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தையோ தான் வைத்திருக்கிற காலங்களையோ நேரங்களையோ மாற்றுகிறதில்லை. ஆனால் என்ன செய்கிறார் என்கிறத பாருங்கள், அது நமக்கு அப்பொழுதுதான் விளங்கும். இப்போது அடையோட்டில் முட்டை வைத்து கோழி அவயம் இருக்கிறது. கோழி 21 நாள் இருந்தால்தான் அந்த முட்டையை என்னாகும் சொல்லுங்கள், குஞ்சாகும். இல்லை நான் 21 நாளெல்லாம் உட்கார்ந்துருக்க முடியாது, எனக்கு அவசரமாக குஞ்சு வேணும், 2 கொத்து கொத்தி நான் அந்த உள்ளுக்கு இருக்கிற குஞ்சை நான் வெளியே எடுக்கிறேன்னா 2 கொத்து கொத்துனா என்ன ஆகும்? உள்ளே எப்படி இருக்கும்? வெள்ளை முட்டையும் மஞ்சள் முட்டையும் கரு உருவாகி 21 நாளும் வளர்ந்து வர வேணும். அது வளர்கிறதுக்கு முன்னதே இதுக்கு இல்லை அவசரப்பட்டு நான் குத்துறேன், அவன் குத்தி அதை எடுத்து விட்டால் என்ன நடக்கும்? அந்த முட்டை குஞ்சாகாது. அதுக்கு பதிலாக என்ன ஆகும்? கவனியுங்கள், கெட்டு போகிறது மட்டுமல்ல, குஞ்சு ஆக வேண்டியதும் குஞ்சு ஆகாமல் போய்விடும். அதுக்கு பிற்பாடு அது உபயோகமற்றதாகி விடுகிறது. அப்போது காலத்துக்கு முன்னே நாம் அவசரப்பட்டு எதையும் செய்யக்கூடாது, எதையும் செய்ய வேணும், ஆண்டவர் வேண்டும் என்று சொல்லி நாம் வற்புறுத்தவும் முடியாது. அன்பானவர்களே, அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போகும் என்று எழுதியிருக்கிறது. அபிஷேகம் நம்மை இக்கட்டுகள், நெருக்கங்கள், பாரங்கள், இவைகள் அழுத்தங்களிலிருந்து நம்மை விடுவித்து நம்மை சுயாதீனத்தோடு நடத்துகிறதுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேணும். சுண்ணாம்பு கல் கவனிங்க, தெருக்களிலே கிடக்கிறது. எங்கள் ஊர் பக்கத்துல எல்லாம் இந்த ஓடக்கல்லுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த கற்களை எல்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்து ஒரு சின்ன காலவாயிட்டு ஒரு சோறு வச்ச மாதிரி வச்சு அதற்குள்ளே அதையெல்லாம் போட்டு அடியில் தீ வைப்பாங்க. 2 நாள் தீ எரிஞ்சிட்ருக்கோம். ஆனால் கவனிங்க, அந்த ஒன்றுக்கு உதவாத ஓடைக்கற்கள் இப்பொழுது சுண்ணாம்பு கற்களாக மாறிவிடுகிறது. எதனால் அப்படி மாறுகிறது? இந்த சூளையின் உஷ்ணத்தினாலே அவைகளெல்லாம் மாறிவிடுகிறது. இப்போ அந்த சுண்ணாம்பு கற்களை ஒரு பக்கெட்டு தண்ணியில் கொண்டு வந்து போட்டால் நடக்கிறது என்ன? தண்ணி கொதிக்குது. சாதாரண தண்ணீர் கொதிக்கிற சூடாகிறது. அப்புறம் சாதாரண தண்ணீர் பால் போல வெள்மை ஆகி விடுகிறது. இப்போ அந்த தண்ணீரை எடுத்து சுவற்றுக்கு அடித்தா சுவரெல்லாம் வெள்ளையாகிடுது. அந்த இதே இது தான் ஃபேக்ட்ரியில் அல்லது வெல்டிங் ஷாப்லையில் என்ன பண்ணுறாங்க, ஒரு பாத்திரம் அதுக்கான ஒரு டிஸ்க் இருக்குது, அதில் போட்டு அதில் இருந்து வருகிற ஆவி
கேஸை பிடித்தா அது என்ன பண்ணுது, இரும்பை கூட வெட்டுது. அப்போது அந்த அளவுக்கு வீரியம் உள்ளதாக மாற்றுகிறது அந்த சுண்ணாம்புக்கள். அப்போ இந்த சுண்ணாம்புக்கள் சாதாரண ஓடைக்கல் சுண்ணாம்புக்கல்லாய் மாறி இப்படிப்பட்ட சாதனை செய்ய வேண்டுமானால் அது எப்படி இருக்க வேண்டும், சூளை என்கிறதான உஷ்ணத்துக்குள்ளே அல்லது தீ பிளம்புக்குள்ளே கொஞ்சம் தவிக்க வேண்டியது இருக்கிறது. அதே போல் உபத்திரவத்தின் குகையிலே, உபத்திரவத்தின் வழியிலே செல்லுகிற பக்தர்கள் பக்குவப்பட்டு விடுகிறார்கள். தேவன் அவர்களை பிரயோஜனப்படுத்த தொடங்கி விடுகிறார். நமக்கு வருகிற கஷ்டங்கள், நஷ்டங்கள், சோதனைகள் எல்லாம் நம்மை புடமிடுகிறது, அல்லது நம்மை புதுப்பிக்கிறது, அல்லது நம்மை கிறிஸ்துவின் சாயலாக மாற்றுகிறது, அல்லது நம்மை பக்குவமுடையவர்களாக மாற்றுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமருமையாளர்களே, மனோபக்குவம், பக்குவம் என்ன, மனோதிடன், மனோ பக்குவம் உடையவர்களாக நம்மை மாற்றுகிறது. எதற்காக இப்போ பரீட்சை வைக்கிறாங்க பிள்ளைகளுக்கு? ஏன்னா பிள்ளைகளுக்கு தான் வருஷம் முழுவதும் படிச்சிருக்காங்க. ஏன் பரீட்சை வைக்கிறாங்க? அவர்கள் எந்த அளவு தான் கற்றுக்கொண்டேன் என்கிறத ரூபகாரப்படுத்துகிறாங்க அல்லது ப்ரூவ் பண்ணுறாங்க. அதுக்கு தான் பரீட்சை. இப்போ பரீட்சை வச்சதுனால தானே பாருங்கள் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்கிறது தெரியுது. அதிலும் டிஃப்ரெண்ட்டாக, ஏன் ஒருத்தர் அந்த மார்க் ஒருத்தர் இந்த மார்க், அப்போ அவங்க எவ்வளவு கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, அதுக்கு எவ்வளவு நேரத்தை ஒதுக்குறாங்க, அதுக்கு எவ்வளவு பிரயாசம் எடுக்கிறாங்களோ அதற்கேற்ற பிரதி உபகாரமாகிய மார்க்கை பெற்று முன்னணியில் நிற்கிறாங்க. 600 மார்க்குக்கு 599 மார்க் எடுக்கிற அந்த பையனை நினச்சி பார்த்தா எப்படி இருக்கு பாருங்கள், சாதனை தானே. ஆகையினாலே அந்த இப்போ அவன் பையன் எந்த ஊர் யாருன்னே தெரியாது, ஆனால் இப்போ பேப்பரில் போட்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா, வாட்ஸ்அப்பில் எங்கே வேணாலும் செய்தி போகுது, உலகம் முழுவதும் போகுதே. அப்போது இந்த கணம் அவனுக்கு உண்டாக வேண்டுமானால் அவன் எவ்வளோ பாடுபட்டு படிச்சிருப்பான், அதை நாம் நினைவு கூறணும். அப்போ நாம் பட்ட பாடுகளுக்கும் நாம் பிரயாசப்படுகிற பிரயாசங்களுக்கும் பலன் இருக்கிறது. இப்போ எந்த காலேஜில் சேர்ந்தாலும் வா என் காலேஜுக்கு வந்து சேர்ந்துக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம போய் கேட்டால் இடம் இல்லை, இந்த மார்க்கெல்லாம் இடம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று அநேகரை தள்ளி விடுகிறார்கள். ஆனால் இப்போ அந்த பையன் எந்த காலேஜில் போய் சேர்றதா இருந்தாலும் என் காலேஜில் வந்து சேர்ந்துக்கோ, என் காலேஜில் வந்து சேர்ந்துக்கோன்னு சொல்கிறாங்க. ஆம்பருமையால் சில பேர் மார்க்கு குறைவாக எடுத்துருக்குறாங்க. அந்த குறைவாக எடுத்தவர்கிட்ட பெனால்ட்டி போட்ட மாதிரி ஏதாவது இன்ஜினியரிங் காலேஜில் எல்லாம் லட்சக்கணக்கில் வாங்குகிறான், ஆயிரக்கணக்கில் இல்லை, எவ்வளவு லட்சக்கணக்கில். நாங்கள்லாம் படித்த காலத்தில் ஹைஸ்கூலில் வருஷத்தில் 2 முறையாக 3 டேமுக்கு 3 முறை 7 ரூபா தான் ஃபீஸு. எவ்வளவு உங்களுக்கு புரியாது சொன்னால், 7 ரூபா தான் ஃபீஸு. இந்த ஃபீஸ் 7 ரூபா கட்டுறதுக்கே கஷ்டப்படுவோம் நாங்கள். அன்பானவர்களே, யோசித்து பாருங்கள். அப்போது இன்றைக்கு நாம் இந்த உலகத்தினுடைய நியதிகள், உலகத்தில் மாற்றங்கள், இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னதாக இந்த செல்ஃபோனெல்லாம் பார்க்குற மாதிரி இருந்தது, கேட்குற மாதிரி இருந்தது, பார்க்குற மாதிரி இருந்ததா? இல்லை. இப்போ செல்ஃபோன் இல்லாத பிள்ளைகளே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லா பிள்ளைகளுக்கும் 5ஆம் கிளாஸ் படித்து மேலே படித்தாங்களா கட்டாயமாக அவங்க கையில் இப்போ செல்ஃபோன் இருக்குது. எவ்வளவு நேரத்தை உபயோகப்படுத்துகிறாங்க, வீணடிக்கிறாங்கன்னு தெரியல. நான் அதை பற்றி நான் இப்போ சொல்ல வரல. ஆனால் ஒன்றை கவனியுங்கள், நாகரீகங்கள் அதாவது இன்வெஸ்டிகேஷன்ஸ் வளர வளர மனிதர்களுடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்கள் மாற்றங்கள் வருகத்தான் செய்கிறது. அப்போது நாம் ஜாக்கிரதையாக இருந்து நம்மை காத்து கொள்ளவும், நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக வைத்து கொள்ளவும், வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நாம் சந்திக்கிறதாகவும் இருக்க வேணும், பிரயாசப்பட வேணும். நிச்சயமாக கர்த்தர் நம்மை நடத்துவார் என்பதில் சந்தேகமே கிடையாது. அல்லேலூயா. அப்போது ஏன் காலதாமதம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏன் ஆண்டவர் காலதாமதத்தை வைத்தார்? ஏன் அவர்கள் 10 வாதைகளை எகிப்தியர் மேலே அனுப்பி அதற்கும் பிற்பாடு இவர்கள் விடுதலை ஆக்குறாரு? ஏன் வாதைகள் என்றால், தேவன் எல்லாவற்றையும் சரியாய்த்தான் செய்வார், ஒருபோதும் அவர் தீமை செய்ய மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் வாதித்த விதமும் அவங்களை கஷ்டப்படுத்தினதும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எகிப்து என்று சொன்னால் இருள் என்று அர்த்தம்.
பார்வோன்னா அவன் இவர்களை, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தினவன் அர்த்தம். அப்போ கவனிங்க, உலகத்தில் தேவன் வைத்திருக்கிற பொழுது எகிப்துன்னா இருள். இப்போ நம்ம இருளுங்கிற இந்த உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் கவனிங்கள், இதில் சாத்தான் நம்மை அடிமைப்படுத்துகிறான். இருள்னா என்ன செய்கிறது, எங்கே போகிறது, எது வழி, எப்படி நடக்கிறது தெரியாத நிலையில் இருக்கிறோம்னு அர்த்தம். கவனிங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்களை சாத்தான், பார்வோன் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். என்ன செய்கிறோம்னு இல்லை. அவங்க என்ன செய்துட்டு இருந்தாங்க தெரியுமா? பிரமிடு கட்டினாங்க. பிரமிடுன்னா கல்லறை, சுருக்கமாக சொன்னால் கல்லறை. என்ன கட்டினாங்க? கல்லறை கட்டி கொண்டு இருந்தார்கள். அது வேணால் உலக பிரசித்தி பெற்றதாக இருக்கலாம், அது ராஜாக்களுக்கு கட்டினதுனால. ஆனால் வாழ்க்கை முழுவதும் கல்லறை கட்டி கொண்டிருந்த, வேலையை செய்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை அதிலிருந்து விடுவித்து புதிய தேசத்துக்கு கொண்டு வந்தார். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துக்கு கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வர வேண்டுமானால் ஆண்டவர் முன் ஒரு தீர்மானத்தை ஒன்று வைத்திருந்தார். என்னன்னா, நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள்னு ஒரு தீர்க்க தரிசனமாக ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. எல்லாம் வாசிச்சுட்டு போகிற நேரம் இல்லை, கவனிங்க. என்ன, 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள். வேத புஸ்தகம் சொல்கிறது. இதை வேணா வாசிங்களேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 40-41 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். கவனிங்க, 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. அப்போ ஏன் என்றால், கர்த்தர் வாக்கு பண்ணினது, உன்னுடைய ஜனங்கள், அதாவது ஆபிரகாமுடைய சந்ததி 400 வருஷம் உபத்திரப்படுவார்னு சொல்லுது. இங்கே 430 போட்டிருக்குல்ல. 30 வருஷம் யோசேப் அங்கே அதிபதியாக இருந்ததுனால 30 வருஷம் அவங்களுக்கு கஷ்டமே இல்லை. அவன் தலையை போட்டான். அதுக்கு பிற்பாடு 400 வருஷம் இவர்கள் உபத்திரவத்தை, பாடுகளை சகித்து கொண்டு கிடந்தார்கள். ஆனால் கவனிங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தையில் அவர் ஒரு துளியும் பிசகவில்லை. 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே, அதாவது விடுகிற வரைக்கும் கூட காத்துட்டு அந்த ராத்திரியிலேயே புறப்பாடு பண்ணிட்டார் ஆண்டவர். அப்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளிலே தவறுகிறதில்லை, செய்து முடித்தார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து என்றால் இருள், இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார். கவனிங்க, 40 ஆண்டு காலம் அவர்களை, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்த பொழுது, அந்த 40 ஆண்டுகள் நாம் நினச்சிருவோம், ஏன் அவங்க 40 ஆண்டு காலம், 4 நாள் பிரயாணத்தில் போய் முடிக்க வேண்டிய இடத்த 40 வருஷம் ஏன் சுற்றினாங்கன்னா, இவர்கள் புறப்பட்ட பொழுது கானான் தேசத்தை 7 ஜாதிகளும் 31 ராஜாக்களும் அரசாண்டு கொண்டிருந்தார்கள். எப்படி? 7 ஜாதிகளும் 31 ராஜாக்களும் அரசாண்டு கொண்டு, இந்த 31 ராஜாக்களும் 7 ஜாதிகளையும் வைத்து, என் பிள்ளைகள் எகிப்தை விட்டு புறப்பட்டாங்க, அவர்கள் வந்தால் எப்படி இருக்க வேணும் தேசம்? கட்டாத வீடுகளில் அவர்கள் குடியிருக்க வேண்டும், நட்டாத தோட்டங்களையும் துறவுகளை அனுபவிக்க வேணும். அதனால் அவங்க இங்கே வந்த உடனே அவர்களுக்கு குடியேறதுக்கு நல்ல வீடுகளை கட்டு என்று அவர்களை வீடுகளை கட்ட வைத்தார். அப்புறம் வயல்கள்லாம் செழிப்பாக இருக்க வேணும், அவங்க வந்த உடனே அறுவடையில் தான் வந்தாங்க, செழிப்பாக இருக்க வேணும், எல்லா வேலையும் செய் என்று செய்து அவர்கள் ரெடியாகி வைத்து விட்டு இருக்கிற சமயத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்து குடியேற்றினார், இவர்களையெல்லாம் வெளியேற்றினார். யோசித்து பாருங்கள், தேவன் தம்முடைய வார்த்தைகளிலே பிசகுவதில்லை. அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் நடத்தினார். அவர் தாமதிக்கிறார் என்று நாம் சொல்லக்கூடாது. அவர் அநேக சமயங்களிலே தாமதிக்கிறது போல் இருந்தாலும் அவர் தம்முடைய வார்த்தையின்படியே செய்கிறார். அல்லேலூயா. அதான் இஸ்ரவேலுக்கு எப்பொழுது இப்போதான் ராஜ்யத்தை கொடுப்பீரா என்று சீசர்கள் எல்லாரும் கேட்ட பொழுது, தேவன் வைத்திருக்கிற காலங்களையும் நேரங்களையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல என்று அதாவது வெளிப்படையாக சொல்லாமல் மறைமுகமாக அவர்களை ஆறுதல் படுத்தி வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொன்றை கூட பார்ப்போம். யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தால், கானாவூரில் நடந்த கல்யாணத்துக்கு இயேசுவும் போயிருக்கிறார். அங்கே திராட்சை ரசம் குறைபட்டு விட்டது. இப்போது எல்லாருக்கும் கொஞ்சம் துக்கம். அவர் பார்க்குறாரு,
அது இந்த அம்மா இயேசுனுடைய தாயார் மரியாள் பார்க்குறாங்க. இயேசு இடத்துல வந்து, என்னப்பா இப்படி ஆயிடுச்சே, அவர்களுக்கு பாதி பேர்த்துக்கு திராட்சரசம் இல்லையே, இது எவ்வளவு அவமரியாதையாக போயிடும், அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு மதிப்பு குறைஞ்சி போயிடும், இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க, அவர்களெல்லாம் பாதி பேருக்கு சாப்பாடு இல்லை, பாதி பேருக்கு அந்த காலத்தில் திராட்சரசம் பருகிறது கொடுக்கறது வந்து ரொம்ப கனம். அந்த திராட்சரசம் எப்படி இருக்குதோ அதற்கு ஏற்ற பிரகாரம் அவர்கள் கனப்படுத்தப்படுவார்கள். அப்போது அவர்களுக்கு அவமரியாதை உண்டாயிருக்குமே. ஏம்மா, நீயும் அழைக்கப்பட்டு வந்திருக்க, நாம் அழைக்கப்பட்டு வந்திருக்கோம், நாம் ஏன் அக்கறைப்படணும், சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் அக்கறைப்படணும். ஆனால் அந்த அம்மா பாருங்கள், இல்லை இதை நாம் அப்படி விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அந்த சம்மந்தப்பட்ட இடத்துல பேசுகிறாங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதுபடி செய்யுங்க. உடனே அவர்களெல்லாம் வந்து, என்னையா செய்யணும் சொல்லுங்கள். இப்போ இயேசு தனக்கு இன்னும் வேலை வரவில்லை என்று முன்னால் சொன்னவர், இப்போது அவர்களுடைய வற்புறுத்தலை பார்த்த உடனே புரிந்து கொண்டு, சரி இந்த குடங்களை இந்த பாத்திரங்கள் எல்லாம் தண்ணீரை அதாவது கழுவுங்க, சுத்திகரிங்க. அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு, வெளியே போனால் உள்ளே கால்களை கழுவி கொண்டு தான் உள்ளே வருவாங்க. அது அவர்களுக்கு பழக்கம். அப்படி கால் கழுவுறதுக்காக தண்ணீர் வைக்கப்பட்டிருந்த குடங்கள், அதாவது பாத்திரம், அதாவது என்னது ஜாடிகளை கழுவி சுத்திகரிங்கள் அப்படின்னா சுத்தம் பண்ணி கொண்டு வந்தார். இப்போ அதில் தண்ணீர் நிரப்பணும். நிரப்பி பிடிச்ச உடனே, சரி இப்போ கொண்டு போய் அந்த பந்தி விசாரணை பண்ணுறாங்க, அவங்ககிட்ட கொடுங்க. என்னடா அது வெறும் தண்ணியை கொண்டு போய் குடிச்சா எவ்வளோ என்ன சொல்லுவாங்க என்று நினைத்து தான் போனாங்க. இதை கொண்டு போய் பரிமாறுகிற நேரத்தில் பார்த்தா அது திராட்சரசமாய் மாறி இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆம், இது இயேசு முதலாவது செய்த அற்புதம். இதுதான் முதல் அற்புதம். எங்கே செய்தார்? கானா ஊரிலே செய்தார். எந்த வீட்டில் செய்தார்? கல்யாண வீட்டில் செய்தார். கவனிக்க வேணும். சில பேர் அது எத்தனாவது நாள் நீ அந்த வசனம் வாசிங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். 3ஆம் நாள் என்ன நாள்? ஞாயிறு 1, திங்கள் 2, செவ்வாய் 3, செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை யாராலும் நம்ம ஊரில் கல்யாணம் வைப்பாங்க, கவனிங்க. ஆனால் செவ்வாய்க்கிழமை தான் ஆண்டவர் அதிசயம் செய்கிற நாள். இனிமேல் நம்ம சபையில் யாராவது கல்யாணம் வச்சா செவ்வாய்க்கிழமை பார்த்து வைங்க. ஏன்னா அன்றைக்கு எந்த கல்யாண மண்டபம் ஃப்ரீயாக இருக்கும். காய்கறி கூட உங்களுக்கு சகாயமாக கிடைக்கும், எல்லாமே சகாயமாக கிடைக்கும். ஆகையினால கவனிங்கள், எந்த ப்ரோக்ராம் எந்த பிரச்சனையும் இருக்காது. லகுவாக காரியத்தை நாம் சாதிக்கலாம். ஏன்னா நாம் எதுக்கு உண்டானவர்கள் அல்ல, இந்த என்ன சொல்கிறது, பாரம்பரியத்துக்கும் பழைய காலத்து ஜோசியம் பழைய காலத்து காரியங்களுக்கும் நாம் உடன்பட்டவர்கள் அல்ல. செவ்வாயோ அபாயோன்னு போயிடும், வெறுவாயாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வைக்கிறதுனா நல்லா நடக்குது, பிரச்சனை இல்லாமல். அவங்க தான் நல்லாவும் குடும்பம் நடத்துகிறாங்க. ஹலோ, அவங்க தான் நல்லா குடும்பம் நடத்துகிறாங்கன்னு. அப்படியானால் நாம் தேவன் படைத்த 7 நாளும் நல்ல நாள் தான். ஆனால் 7வது நாள் வச்சிடாதீங்க, அது ஓய்வு நாள், ஆண்டவரை சேவிக்கிற நாள். எப்படியோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இயேசு அந்த அவசியத்தை பார்த்து செய்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தர் கானாவூர் கல்யாணத்தில் செய்தது போலவே சில சமயங்களிலே காலங்களையும் நேரங்களையும் நாம் கணக்கு வைக்கிறோம். அவர் வைத்திருக்கிற காலங்கள் நேரங்களும் வித்தியாசப்பட்டது. யோவான் 7ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிப்பீர்களானால், அப்பொழுது அவருடைய சகோதரர்கள் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். பிரபலமாயிருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீ இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். என்ன வாசிங்க? அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறது. உங்களுடைய வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறது, உலகம் எனக்கு இன்னும் நேரம் வரவில்லை அப்படின்னு சொல்றார். இது எதற்காக சொல்றாருன்னா, சகோதரர்கள் சொல்றாருங்க, நீ பிரபலமாக இருக்க விரும்பினால் கூட்டம் எங்கெல்லாம் சேருதோ அங்கே போய் உன்னுடைய சாமர்த்தியத்தை உன்னுடைய திறமையெல்லாம் காட்டு என்று சொல்கிறார்கள். ஆனால் இவரோ
அப்படி செய்யவில்லை, அப்படி செய்யாமலே இருக்கிறார். ஆயினும் கவனிங்கள், 7ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனம்? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு பின்னாலே அவர் தன்னுடைய வார்த்தையின்படி அவர் திட்டமிட்டிருக்கிறபடி காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் தன்னுடைய நேரத்திலே தன்னுடைய திட்டத்திலே மாறுகிறதில்லை, மற்றவர்கள் சொல்லுகிறார்கள்ங்கிறதுக்காக செய்கிறதும் இல்லை. அவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படித்தான் செய்கிறார். நாம் தான் அதை புரிந்து கொள்ள வேணும். இப்போது ஒரு குழந்தை 10 மாதத்தில் டெலிவரி ஆகிறது. அது 10 மாதங்கிறது கணக்கு, கவனிங்க. அது 3 மாதத்துக்கு முன்னதாகவே பிறந்தால் என்ன ஆகும்? என்ன ஆகும் சொல்லுங்கள்? கையில் எடுக்க முடியாது, பால் கொடுக்க முடியாது, தூக்கி கொண்டு 4 பேர்த்துக்கு காட்ட முடியாது, எதுவும் செய்ய முடியாது. கண்ணாடி பெட்டியில் வச்சு வச்சுருப்பாங்க. எப்படி? கண்ணாடி பெட்டியில் வச்சு வச்சுருப்பாங்க. ஏன்? காலத்துக்கு முன்னே அது வந்ததுனால. அதே போல் அநேக காரியங்கள் காலத்துக்கு முன்னே. ஒன்றும் இல்லை, இட்லி சுடுறீங்க, கொஞ்சம் நேரம் முன்னதாகவே எடுத்தால் என்ன ஆகும்? பச்சை மாவு உள்ளே இருக்கும், வெளியே வெந்தது போல் இருக்கும், உள்ளே என்ன இருக்கும்? மாவு அப்படியே இருக்கும். ஏன்? அது வேக வேண்டியதுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்தால்தான் அது வெந்து பூர்ணமாகும். அதுதான் நமது உடலுக்கு ஆரோக்கியத்தையும் தரும். ஆகையினாலே நான் தான் இட்லியெல்லாம் கரெக்டாக தான் வந்திருக்குது பாருன்னு சொல்லி கொடுத்துட முடியாது. கொடுத்தால் உள்ளே வேகாததும் இருக்கும். அப்போ நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, குழந்தைக்கு எப்படி இத்தனை நாட்கள் என்று கணக்கு வைத்திருக்கிறார்களோ அத்தனை நாட்கள் இருக்க வேண்டும். இல்லைன்னா கவனிங்க, அந்த குழந்தைக்கும் கூட எப்படித்தான் பால் ஊட்டுறாங்க, கண்ணாடி பாட்டில் வச்சு, எப்படி இன்குபேட்டரில் வச்சு அப்படியெல்லாம் வளர்த்துற வேண்டிய நிர்பந்தம். ஏன்னா தாயினுடைய வயிற்றில் இருக்க வேண்டிய காலத்தில் இராமல் வெளியே வந்ததினாலே இப்போ அந்த அட்மாஸ்பியரை உண்டு பண்ணுறதுக்காக கண்ணாடி கூண்டில் வச்சு அதை பராமரித்து அந்த நாட்கள் பூர்த்தி ஆகிற வரைக்கும் அதற்கு ட்ரீட்மெண்ட் மாதிரி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, நாம் இதை புரிந்து நம்முடைய வாழ்க்கை பாதையிலும் அவசரப்பட்டு ஆண்டவர் எனக்கு செய்யலை, ஆண்டவர் என்னை மறந்துட்டார், ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்றெல்லாம் நெகட்டிவாக அவிசுவாச அறிக்கை பண்ணக்கூடாது. எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் நமக்கும் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார் என்பது சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. சில சமயங்களில் ஒரு கார் போயிட்டு இருந்தது, கார் நின்று போச்சு. டிரைவர் போனார், அதையும் பார்த்தார், கீழே ஒரு பாயை போட்டார், ஒரு துணியை போட்டு விரித்தார், உள்ளே உட்காந்து உள்ளே படுத்துக்கொண்டே பார்க்குறார். எல்லாத்துக்கும் என்ன தோணுது? ஏன் கார் போகலை? அதான் தெரியும். ஆனால் அங்கே இருக்கிற பிரச்சனை என்னங்கிறது தெரியாது. அவருக்கு பார்த்தா நினச்சா, ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சு, துணி ஆயிடுச்சு, அதெல்லாம் முக்கியம். அதை சரிப்படுத்துறதுக்காகத்தான் அவர் படுத்தார், சும்மா படுக்கலை. யாராலும் போய் அங்கே போய் படுப்பா, கார் கடியில் போய் படுப்பாங்களா? அப்போ காரணத்தோடு தான் அவர் படுத்தார். அப்படி படுத்ததினாலே இப்பொழுது காரில் இருக்கிறத அதை சரிப்படுத்தி ஆயிற்று. இப்போ கார் ஓடுகிறதுக்கு அல்லது ஓட்டுகிறதுக்கு அது தயார் நிலை ஆகிடுது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் தடங்கல்களாய் தோன்றலாம். ஆனால் அந்த தடங்கல்கள் கூட நமக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். இப்படி சொன்னால் உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். பெதஸ்தா குளத்தண்டையில் ஒருத்தன் படுத்துக்கிட்டு இருந்தான். எவ்வளோ நாள் படுத்திருந்தான்? அது சொல்லுங்கள், எத்தனை வருஷம்? 38 வருஷம். அட பைத்தியக்காரா, என்னடா நீயா? நானாக இருந்தால் உடனே குதிச்சுட்டு குளத்துக்குள்ள விழுந்துட்டு வந்திருப்பேன். நீ என்ன 38 வருஷமாக இப்படி படுத்துட்டு இருக்கிற? அட முட்டாளே, நாம் எழுந்திரிச்சு குளத்துக்குள்ள குதிக்கிறதெல்லாம் காரியம். குளம் தேவதூதன் வந்து கலக்குகிற பொழுது குதிக்கணும், அதுதான் காரியம். நான் எப்படியும் உருண்டு கூட உள்ளே விழுந்திருப்பேன். ஆனால் எப்போ? குளம் கலக்கிற பொழுது, தேவதூதன் வந்து கலக்குகிற பொழுது நான் இறங்கினா தான் சுகமடைய முடியும். சும்மா குதிச்சிருந்தா, உருண்டு விழுந்திருந்தா நான் செத்து போயிருப்பேன். ஏன்னா எனக்கு தான் கை கால் வராம நான் இப்படி இருக்கிறேன்னு என்று அவன் சொல்லியிருப்பான். அப்போ கவனிங்க, குளம் கலக்கப்படுகிற பொழுது அதில் இறங்கிறதுக்கு தயார் நிலையில் அவன் பார்த்து கொண்டே இருந்தான். 38 வருஷமாக பார்க்குறான். அவனை கேட்டால் சொல்கிறான், ஐயா, குளம் கலக்கப்படுகிற பொழுது
நானும் இறங்கலாம்னு பார்க்குறாங்க, எனக்கு முன்னால் சில பேர் குதிச்சிடுறாங்க, அவங்க சுகம் அடைஞ்சிடுறாங்க, என்னால் முடியல. அதனால் இன்னும் காத்திருக்கிறேன். இவனுடைய காத்திருப்பை பார்த்து ஆண்டரே வந்துட்டார். என்ன சொல்கிறாரு? இவனுடைய பொறுமை, இவனுடைய விசுவாசத்தை பார்த்து, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போனார். ஆஹா, இயேசு சொல்லிவிட்டார் என்று விசுவாசத்தோடு எழுந்தால் பாருங்க, படுக்கை எடுத்தால் சுருட்டுறான். அவன் உடல் சரியாய் போய்விட்டது, இப்பொழுது நடந்து போகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆம், நமது விசுவாசத்துக்கு தேவன் சில சமயத்தில் பரீட்சையும் வைப்பார், சில சமயத்தில் அற்புதங்களை நடப்பிப்பார். நாம் சந்தேகப்படக்கூடாது. சீக்கிரமாக முடிப்போம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. தேவன் தம்முடைய நேரத்திலே தம் காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமே கிடையாது. என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 41-44 வசனங்கள் வாசிங்க. சரி, கொஞ்சம் கவனிங்கள். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிற பொழுது கர்த்தர் கொஞ்சம் தாமதிக்க சொல்கிறார். அவர்களுக்கு தாமதிக்க சொல்கிறாருன்னு அர்த்தம், அவர்களை பண்படுத்தி அவர்கள் மனதை ஸ்திரப்படுத்தி கர்த்தரை அல்லது கர்த்தர் செய்கிறவைகளை கவனித்து பார்க்க சொல்கிறாருன்னு அர்த்தம். இவங்களா மோசே சொல்கிறத நான் கேட்க மாட்டோம், ஆரோன் சொல்கிறத கேட்க மாட்டோம், இதோ நாம் எகிப்தை விட்டு வெளியே வந்தாச்சில்ல, அப்புறம் நம்ம போய் சுதந்திரிக்க வேண்டிய இடத்த சுதந்திரிக்க வேணுமே என்று சொல்லி உளவாளிகளையெல்லாம் அனுப்பி பார்த்துட்டாங்க. 10 பேர் ஒரு விதமாக சொன்னாங்க, 2 பேர் வேறொரு விதமாக சொன்னாங்க. ஆக கடைசியில் இந்த 2 பேர் சொன்னதை விசுவாசிக்க முடியாத அந்த 10 கோத்திரத்தை சேர்ந்தவர்களே, அந்த கூட்டத்தார் என்ன பண்ணாங்க? முறுமுறுத்து நாங்கள் போய் அதை சுதந்திரிப்போம் என்று சொல்லி போனார்கள். நடந்தது என்ன? தோல்வியே கண்டார்கள். அதைத்தான் ஆண்டவரும் சொல்லுகிறார். அவர் சொன்ன காரியத்தை அவர் செய்ய வல்லவர். செங்கடலை பிளக்க உங்களால் முடியுமா? சரி, மன்னாவை பொழிய வைக்கத்தான் உங்களால் முடியுமா? இதையெல்லாம் யார் தான் செய்ய முடியும்? அவர் தான் செய்ய முடியும். இப்போது கானானை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்துட்டார். கானானை சுதந்திரிக்கிறதுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை நாம் செய்ய வேணும். அவர் என்ன செய்தாருன்னா, அங்கே இருக்கிற இஸ்ரேல் தேசத்தை அந்த காலத்தில் 31 ராஜாக்கள், அந்நிய ராஜாக்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். 7 ஜாதியார் அங்கே குடியிருந்தார்கள். இப்போ அவர்களெல்லாம் துரத்தி விட வேண்டுமானால் அவர்கள் இருக்கிற பொழுது இவங்க போய் சண்டை போட முடியாது. அப்போ சண்டை போட்டால் அது என்னவானது இருக்கும்? யுத்தம் செய்து பிடித்ததாக போய்விடுமே. அப்போ ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணது போல கிடைக்காதே. ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணினார் என்றால் எப்படிப்பட்ட வாக்கு தத்தம் பண்ணினார்? நீங்கள் கட்டாத வீடுகளிலே குடியிருப்பீர்கள். நீங்கள் கட்டல, ஆனால் உங்களுக்காக கட்டப்படும். அல்லேலூயா. நீங்கள் குடியிருக்கத்தக்கதான வசதியான தோட்டங்கள் துறவுகளோடு கூட அது இருக்கும். அல்லேலூயா. கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்து சேர்த்த பொழுது, அதாவது அறுவடை நாட்களிலேயே அவர்கள் கால் மிதிச்சாங்களாம். அப்படி கால் மிதித்ததுனாலே அந்த தேசத்தில் இருந்த அந்த கதிர் விளைவை எடுத்து நிமிட்டி சாப்பிட்டாங்க. பார்த்தீங்களா? அதிலிருந்து மன்னா பெய்கிறது நின்று போச்சான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ தேவன் எவ்வளவு அதிசயவிதமாக அவர்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு எகிப்தை விட்டால் உடனே எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும், அதாவது அந்த சுதந்திர தேசத்துக்குள்ளே போய் சேர வேண்டும் என்று ரொம்ப பிரயாசப்படுகிறார்கள், அவசரப்படுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அவசரப்பட்டதினாலே வந்த வினைகள், அநேக அடிகள் அடிக்கப்பட்டார்கள், அநேக பலகீனங்களை சந்தித்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்களை குறித்த நாளிலே விடுவித்து எகிப்தை விட்டு கொண்டு வந்த பொழுது அவர்கள் என்ன பண்ணாங்களா? அந்த தேசத்து ஜனங்கள் எல்லாம் பொன்னுடைமை வெள்ளியுடைமை எல்லாம் கொடுத்து அனுப்பினார்களா? எப்படி? அதாவது நான் அப்படி சிந்திச்சிட்டேன்.
இவர்கள் இத்தனை வருஷமாக வேலை செஞ்சாங்க பார்த்தீங்களா, 400 வருஷம் வேலை செஞ்சுருக்காங்களே. அந்த 400 வருஷத்து வேலைக்கும் கூலி சரியாக கொடுக்கல. அவன் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தான் அந்த பார்வோன். அதனால் இப்போது எல்லாரும் போட்டிருக்கிற நகை நட்டுகளெல்லாம் கழட்டி கொடுத்து நீங்கள் போயிட்டு வாங்க, போய் உங்கள் தேவனுக்கு, ஏன்னா 10 வாதைகளை அனுப்புறதை பார்க்கிற பொழுது இந்த தேவன் மகா பெரிய தேவன், அவருக்கு நீங்கள் போய் ஆராதனை செய்து விட்டு வாருங்கள் என்று சொல்லி எல்லாரும் நகை நட்டெல்லாம் கழட்டி கொடுத்து அனுப்புனாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆள் சொல்லுங்கள், எங்களுக்கு கிடைக்கலைங்கிறீங்களா? இல்லை உங்களை நான் கழட்டுங்கன்னு சொன்னா? அப்படி எல்லாம் சொல்லலை. சர்ச்சு கட்டுற பொழுது கழட்டி கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனியுங்கள் அன்பானவர்களே, அவர்கள் எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பினார்கள். அப்படி கொடுத்து வந்ததுனாலே வனாந்தரத்தில் அவர்கள் ஆசரிப்பு கூடாரம் உண்டு பண்ணும் பொழுது பொன்னினால் செய்ய வேண்டிய வேலையில் பொன்னை உபயோகப்படுத்தினார்கள், வெள்ளியினால் செய்ய வேண்டிய வேலைகளை வெள்ளிக்கு உபயோகப்படுத்தினார்கள். அது மட்டுமல்ல, வனாந்தரத்திலேயே மகா பெரிய ஐஸ்வர்யத்தை உடைய ஒரு சபையை கட்டிவிட்டார்கள், ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணிவிட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். வனாந்தரத்திலே செய்யக்கூடுமானால் அப்போது சுதந்திர தேசத்தில் அவர்கள் செய்ய முடியாதா? எருசலேம் உலக புகழ்பெற்ற எருசலேம் தேவாலயத்தை கட்டினார்களே. அதனாலே ஆண்டவர் அற்புதம் செய்கிறதுக்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலே நாம் அதை புரிந்து கொண்டு, ஏன் கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை காலதாமதப்படுத்துகிறார்? நானும் எவ்வளவோ ஜெபம் பண்ணுறேனே, நானும் எவ்வளவோ பிரயாசப்படுறேனே, நான் என்னென்னவோ செய்து பார்க்கிறேனே, ஏன் காலதாமதம்? அன்பானவர்களே, காலதாமதத்திற்கு கர்த்தர் அர்த்தத்தை வைத்திருக்கிறார், பொருள் இருக்கிறது. ஆகினாலே நாம் ஆண்டவர் பேரிலே சந்தேகப்பட வேண்டாம், ஆண்டவரிலே சந்தோஷப்படுங்கள். அவர் காலதாமதம் செய்தால் நமக்கு நன்மை ஒன்றை கூடுதலாக கிடைக்கிறதுக்காகவே அவர் காலதாமதம் பண்ணுகிறார் என்று அர்த்தம். கண்களை மூடி ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மெய்யாகவே நல்லவர். அவர் ஒருபோதும் நமக்கு தீமை செய்யாத தேவன். ஏற்ற காலத்திலே ஏற்ற நாளிலே ஏற்ற பிரகாரமாய் கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டியதை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் இல்லவே இல்லை. அல்லேலூயா. ஆகினாலே மிகுந்த சமாதானமாய் மிகுந்த சந்தோஷமாய் நம்மை நடத்துவார் என்பதிலே ஐயமில்லை.